அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax cos bx dx a greater than 0. ஸோ ஏன்றது எனி கான்ஸ்டன்ட். கிளியர்? ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா இன்டெக்ரல் ஓவர் u dv. இதனோட ஆன்சர் என்ன சார்னா uv மைனஸ் இன்டகிரல் v du. அவ்வளோதான் சார். இதில் மெயின் ஒர்க் என்னன்னா யூவை சூஸ் பண்ணணும். ஸோ யூ சூஸ் பண்ணுறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஐ லேட் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஐ லேட். ஓகேங்களா? அது என்ன சார் ஐ லேட் அப்படின்னா ஐன்றது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எல்ன்றது லாக் டேர்ம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்றது அல்ஜிப்ரிக் டேர்ம். அல்ஜிப்ரிக் டேர்ம் இருக்கான்னு பார்ப்போம். டீன்றது ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி எக்ஸ்பொனன்சியல் டேர்ம். ஃபைனலி எக்ஸ்பொனன்சியல் டேர்ம். அப்போ நம்மளோட சம்மில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அல்ஜிப்ரிக் டேர்ம் இல்லை, பட் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பொனன்சியல் டேர்ம் இருக்கு. அப்போ எது முன்னாடி வருதுன்னு பாருங்க. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இல்லை, லாக் டேர்ம் இல்லை, அல்ஜிப்ரிக் டேர்ம் கிடையாது. அப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் நம்ம கையில் இருக்கு. சரிங்களா? அப்போ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அப்போ சூஸ் u ஈக்குவல்ஸ் டு காஸ் bx. அப்போ u சூஸ் பண்ணிட்டாலே பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே இன்டெக்ரல் ஓவர் du, இன்டெக்ரல் ஓவர் dv. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க சார். இன்டெக்ரல் e பவர் மைனஸ் ax dx இருக்கு. ஸோ லிமிட் இருக்கட்டும் சார். லிமிட் அட் லாஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ யூவோட வேல்யூ எனக்கு தெரியும். அப்போ du ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது டோட்டல் டெரிவேட்டிவ். ஸோ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் பிஎக்ஸ். ஸோ பிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பி வந்துடும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். ஏன் சார்னா இது டோட்டல் டெரிவேட்டிவ். அப்போ டியூக்கான வேல்யூ மைனஸ் பி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க சார். இன்டகிரேஷன் ஆஃப் டிவின்றது வெறும் வி மட்டும் வந்துடும். அப்போ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் தான். ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் ஏ வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்றது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை ஏ. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ கொடுத்துக்கூடிய சம்மை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கூடிய சம்மை ஐன்னு எடுத்துக்கலாம். அதாவது 0 to infinity இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்ற இந்த டேர்மை நான் ஐன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன சார் சொல்லுது? யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ யூவோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார். யூவோட வேல்யூ காஸ் பிஎக்ஸ். அப்போ யூக்கான வேல்யூ காஸ் பிஎக்ஸ். விக்கான வேல்யூ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஏ. நம்மளோட லிமிட் என்ன சார்? 0 to infinity. நம்மளோட லிமிட் 0 to infinity. மைனஸ் ஃபார்முலா இருக்கு. இன்டகிரல் 0 to infinity v. vக்கான வேல்யூ e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏ இன்டு du. duக்கான வேல்யூ மைனஸ் பி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி தூக்கி உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இன்ஃபினிட்டியை உள்ள சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் இல்லைங்களா? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எல்லாம் வித் சம் டேர்ம் கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் காஸ் 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? கூடவே இ பவர் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0க்கும் வேல்யூ 1 தான். எனி வேல்யூ பவர் 0க்கு 1 தான். அப்போ அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் 0 ஆகுது, லோவர் லிமிட்டுக்கு வேல்யூ கிடைக்குது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் 0 ஆகும். ஏன் சார் 0 ஆகும்? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0 மைனஸ் இது லோவர் லிமிட்டுக்கானது. இப்போ லோவர் லிமிட் போட்டால் என்ன சார் ஆகும்? காஸ் 0 இன்டூ இ பவர் 0. எக்ஸ் கூட 0 மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 ஆயிடும். இ பவர் 0 பை மைனஸ் ஏன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சார், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டு கட் ஆயிடும். இந்த பி ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஏ அனதர் கான்ஸ்டன்ட்டு. அப்போ வெளியே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ இந்த பி பை ஏ வெளியே எடுத்துடலாம்.
அப்போ இன்டெக்ரல் 0 to infinity அப்படியே தான் இருக்கும். தென் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணல. sin bx dx அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க 0 ஆயிடுச்சு இல்லையா சார்? cos 0க்கு வேல்யூ 1, e பவர் 0க்கு வேல்யூ 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்கு. 2 மைனஸ் இருக்கு. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பிளஸ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன சார் கிடைக்கும்? 1 by a மட்டும் தான் இருக்கும். 1 by a minus b by a integral 0 to infinity e power minus ax sin bx dx ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது என்ன சார்னா i, கேபிட்டல் I என்ற டேர்ம். ஸோ இந்த கேபிட்டல் ஐ நான் எப்படி சார் மாற்றி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா 1 by a மைனஸ் b by a இந்த டேர்மை நான் ஜேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் ஜே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அதே தான் சார். 0 to infinity e பவர் ax sin bx dxன்றது நியூ ப்ராப்ளம். அதை நான் ஜேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ 1 by a மைனஸ் b by a ஜேன்றது ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் சூஸ் பண்ணேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜேவை எவாலுவேட் பண்ணணும். j ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax sin bx dx என்ற இந்த டேர்மை நான் எவாலுவேட் பண்ணணும். இதுக்கும் அதே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான், பட் u அலோன் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல u ஓட வேல்யூ காசுக்கு பதிலாக sin இருக்கு, sin bx. அப்போ du என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos bx வந்திருக்கும். bx-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் b, x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx. அப்போ என்ன சார் வரும்? b cos bx dx எல்லாமே டோட்டல் டெரிவேட்டிவ். டோட்டல் டெரிவேட்டிவ். அப்போ u சூஸ் பண்ணிட்டோம். மீதி என்ன சார் இருக்கும்? மீதி e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் dx இருக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்ன சார்னா இன்டெக்ரல் ஓவர் dv. அப்போ v சேஞ்ச் ஆகாது சார். முன்னாடி என்ன v வந்துச்சோ அதே v தான். ஸோ e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் divided by minus a. u alone different sir, v is same. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்டெக்ரல் ஓவர் u dv இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் சார்? j பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ j ஈக்குவல்ஸ் டு u. யோட வேல்யூ என்ன சார்? sin bx. u வேல்யூ sin bx into v e power minus ax divided by minus a. லிமிட் என்ன சார்? 0 to infinity minus integral 0 to infinity v. ஏன்னா v du தானே சார்? v ஓட வேல்யூ e power minus ax by minus a v into du. du ஓட வேல்யூ இங்கே வச்சிருக்கும். b cos bx, b cos bx dx. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது சார், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணணும்? இந்த இன்ஃபினிட்டி தூக்கி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஏ கூட இன்ஃபினிட்டி மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ 0 நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ண என்ன சார் ஆகுன்னு பாருங்க. sin b இன்டூ 0னாலும் sin 0 தான் இன்டூ e பவர் 0ன்னு கிடைக்கும். ஸோ e பவர் 0க்கு வேல்யூ 1 சார், ஆனால் sin 0 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்? அதுவும் 0 ஆயிரும். ஸோ அப்பரண்ட் அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். ஏன் 0 ஆகும்? e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0. லோவர் லிமிட் போடும்போது அதுவும் 0 ஆயிரும். ஏன் சார் 0 ஆயிரும்? sin 0வோட வேல்யூ 0, அதனால 0. ஓகேங்களா? அப்போ 2 மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் ax cos bx dx. ஓகேங்களா? இது என்ன சார்? j ஈக்குவல்ஸ் டு. ஸோ இங்கே b by a விட்டோமா? இங்கே b இருக்கு சார், கீழே இருக்கு. அப்போ b by a வெளியே வந்திருக்கும். b by a கான்ஸ்டன்ட். அப்போ என்னோட ஆன்சர் என்ன சார்? b by a. இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராப்ளம், நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம், தட் இஸ் கேபிட்டல் I. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ரிலேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ j ஈக்குவல்ஸ் டு b by a இன்டூ கேபிட்டல் I.
இப்போ நம்ம ரிலேஷன் 1க்கு போங்க சார். 1ல இந்த j ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 1ல என்ன சார் குடுக்குறோம்? 1/a, b/a, jன்னு இருக்கு. ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் ஐயோட வேல்யூ என்ன சார்னா 1/a மைனஸ் b/a இன்டு j. அப்போ இந்த j ஓட வேல்யூ தூக்கி இங்க பேஸ்ட் பண்ணுங்க சார். நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 1/a அப்படியே இருக்கட்டும். மைனஸ் b/a, jக்கான வேல்யூ என்ன சார் வருது? b/a along with i வருது. இல்லைங்களா? இப்போ நம்ம ஐயோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 1/a அப்படியே இருக்கட்டும் சார். இந்த டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் along with i கிடைக்கும். அப்போ இந்த b பை a ஸ்கொயரை ஆப்போசிட் தள்ளி விடுங்க. அப்போ என்ன சார் ஆகும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ i பிளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் along with i ஈக்குவல்ஸ் டு 1/aன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுலையுமே i காமனாக இருக்கு இல்லைங்களா? அப்போ ரெண்டுலையுமே i காமனாக இருக்கு. ஐயை வெளியே எடுத்து என்ன சார் கிடைக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல 1 கிடைக்கும். செகண்ட் டைம்ல b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ RHSல 1/a இருக்கும் இல்லைங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்க சார். பிராக்கெட்டுக்குள்ள எல்சிஎம் எடுங்க. ஸோ i இன்டூ எல்சிஎம் எடுத்தா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தீங்க ஈக்குவல்ஸ் டு 1/a. ஸோ எனக்கு i மட்டும் தான் வேணும். எனக்கு i அலோன் தேவைப்படுது. ஸோ இந்த டேம் ஆப்போசிட்ல போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் இல்லைங்களா? அப்போ ஐயோட வேல்யூ என்ன சார்னு பாருங்க. ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு தேவைப்பட்டும். ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னா i ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் மேலே போயிடும் இல்லைங்களா? a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கீழே வந்துடும். ஆல்ரெடி 1/a இருக்கு. ஆல்ரெடி 1/a. ஸோ கீழே a பவர் 2 பேலன்ஸ் ஆகிடும். அப்போ ஐயோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ என்ன சார் இருக்கும்? a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார்? கேபிட்டல் I. ஸோ ஐயோட வேல்யூ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் ax காஸ் bx dx. என்னோட ஆன்சர் என்ன சார்? a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.